அது பல தடவை இவரே அது மாதிரியான வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல RSS தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கையை இவர் கொடுத்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலினும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பலமுறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்குல்ல, அதனாலதான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற காரணம் அதுதான். எது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது, நான் தான் உலகம் முறை கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு. உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்க. எங்களுக்கான இறைகள் எதுன்னு தெரியும். நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, குருநானக்கு இருந்தது, மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது. ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாம் இருக்கு. எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? குருநானக்கு மகாவீருக்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் தாண்டி மொழி எல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார். அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்திலாவது விடுமுறை இருக்குன்னு நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்ப பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பாரு. திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவா ஒரு விடுமுறை இல்லை. அதை நான் முதலா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்ப போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவியலாளரை சந்திச்சு கோரிக்கை வச்சேன். அவங்க தரல அதை அந்த நேரம் அப்ப விட்டு அப்புறம் அடுத்து அவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்திச்சு கோரிக்கை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் இதை அறிவிக்கல, அறிவிச்சிரு அவ கேட்டாங்க, உண்மையிலே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை. குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலேயே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியா நம்ம பண்ணிடலான்னு. அந்த நேரம் சிஐ போராட்டம் தொடர்ச்சியா வந்ததுனால அது நம்ம இப்ப விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றில் அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கு, அதில் மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்றேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான்.